ஹாய் ஃபுடீஸ், ப்ரௌனிக்கு விஸ்க் வச்சு மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக நீங்களும் ப்ரௌனி செய்யலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ரௌனி கற்றுக்குவீங்க. இது வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். நான் கற்றுக்கிட்ட மெஷர்மெண்ட் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் 1/4 கிலோ அளவுக்கு உண்டான ப்ரௌனி அளவு. இதை வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் நம்ம 3 இதை செப்பரேட்டாக கலந்து வச்சுட்டு நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கப் மெஷர்மெண்ட்லாம் யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக வந்திருக்காது. பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிராம் மெஷர்மெண்ட் தான் முக்கியம். ஸோ வெயிங் ஸ்கேல் கண்டிப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ரௌனியோ கேக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வெயிங் ஸ்கேலை ஆன் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஒரு கப் வச்சுட்டு நாகா மைதா வந்து அதில் 40 கிராம் எடுத்திருக்கேன். கேக்குக்கு எல்லாத்துக்குமே நாகா நல்லாயிருக்கும். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் எடுக்கிறேன். பேக்கிங் பவுடர் இதுக்கு தேவையில்லை ப்ரௌனிக்கு. நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு டெசர்ட் செய்கிறதுக்காக கொஞ்சம் கேக் டைப்பில் செய்யலாம் லைட்டாக அப்படின்ட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டின் பார்த்திங்கன்னா 6க்கு 6 எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் வந்து ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, கேக்குக்கு மட்டும்தான் பட்டர் பேப்பர். இதுக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பட்டர் பேப்பர் வந்து ப்ரௌனியில் ஒட்டும். அதே போல் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி இதை தனியாக ஃபஸ்ட்டு டின்னும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்து மெஷர் பண்ணுறோம். 3rd ஸ்டெப் பண்ணோம். முதல்ல மாவை போட்டு பேக்கிங் பவுடர் போட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பட்டர் வந்து 57 கிராம் போட்டுக்கணும். ரூம் டெம்பரேச்சர் பட்டர், முட்டை எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மில்க் காம்பவுண்ட் வந்து 75 கிராம், டார்க் காம்பவுண்ட் வந்து 40 கிராம் எடுத்துக்கிறோம். நான் வந்து இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து இதை மெல்ட் பண்ணணும். சுடுதண்ணி காய வச்சு இதில் நம்ம வந்து ரொம்ப ஹீட்டாக லிக்யூடாக இருக்கக்கூடாது. அளவான கை பொறுக்கிற சூடு இருக்கிற போது தான் நம்ம எல்லாமே நல்லா கலந்து வச்சு மித்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதை 0 பண்ணிவிட்டு பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கிறோம். 50 கிராம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு முட்டை. இது வந்து இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த பவுடர் சுகர் எல்லாமே. அதே போல் எசன்ஸ் பார்த்திங்கன்னா IFF எசன்ஸ் வந்து வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ட்ரை பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டோட நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இது ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. லைட்டாக இதை கலந்து விட்டோம்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப நேரம் கலக்காமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு வந்து 170 டிகிரியில் வச்சுட்டு டபுள் ராடு மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸு இது ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் குக்கரில் வந்து அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கேஸ்கட் இல்லாமல் நீங்கள் விசிலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரௌனியை வச்சுக்கலாம். இது பார்த்திங்களா, இப்போ இட்லி மாவு தான் இருக்கணும், அந்த தான் உங்களுக்கு கணக்கு. இப்போ வந்து இதை 170ல் வச்சுருக்கணும். அதே போல் டபுள் ராடை வந்து கீழே சிங்கிள் ராடு மட்டும் கொடுத்துட்டு இதை வந்து நான் 40 டிகிரிக்கு கொடுக்குறேன். இப்போ பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன், 40 டிகிரி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கேக் டைப் வர்றதுனால நீங்கள் ப்ரௌனி டைப் ஃபுல் ப்ரௌனியாக வேணும் அப்படின்னா பேக்கிங் பவுடர் வேண்டியதில்லை, ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உப்பி வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு, ஆனால் அந்த கிரிங்கிள் டாப் எல்லாமே வந்திருக்கும். அப்போ நமக்கு கேக் டைப்பில் கொஞ்சம் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து சைட்லலாம் நம்ம எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த சைஸில் இதை வந்து இல்லை கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் ஒரு டிப் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து இதில் சாக்லேட்லாம் ஆட் பண்ணுறீங்க, நம்ம டார்க் காம்பவுண்ட் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இதில் போட்டுட்டு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது போய் அடியில் இறங்கி தீஞ்ச மாதிரி ஆயிரும், உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். அதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா,
இந்த சாக்லேட் எல்லாமே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு அதை வந்து நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா இதில் போடுங்க. அப்போ தான் அது கீழே இறங்காது. அது ரொம்ப ஹீட் ஆகி மெல்ட் ஆகி இறங்காது. உங்களுக்கு நடுவில் இருக்கும், கடித்து சாப்பிட உங்களுக்கு வாய்க்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்களும் இதே மாதிரி ப்ரௌனி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ப்ரௌனி தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.